3 ஆண்டுகளில் 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் வேளாண்மை துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் மழை, வறட்சி உள்ளிட்ட பேரிடர்களால் சுமார் 13 லட்சம் ஏக்கர் நிலங்களில் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களுக்கு 582 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் 8 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்புக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையாக 3 ஆண்டுகளில் மட்டுமே 651 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்நாடு அரசு, இதுபோன்ற காரணங்களால் 2,35,000 ஏக்கரில் இருந்த கரும்பு சாகுபடி 3 ஆண்டுகளில் 3,80,000 ஏக்கராக அதிகரித்துள்ளது. 3 ஆண்டுகளில் 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் அரசின் திட்டங்களால் வேளாண் உற்பத்தி பெருகி உழவர்கள் வளம் பெறுவதுடன் தமிழ்நாடும் உணவு உற்பத்தியில் முன்னேறி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக அரசு அமைந்த பிறகு 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டிருப்பதாகவும் 10 புதிய உழவர் சந்தைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.